ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஈவினிங்கில் இருந்து vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னோட பிளான்ஸே வேறு மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் இருந்தே vlog பண்ணலாம் அப்படின்னு. பட் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் ஈவினிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி டின்னருக்கு நான் வந்து கீரை மசியல் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி பாலக் கீரை இருக்குல்ல, ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி குடுக்குறாங்க. ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சமையல் செய்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுனால, அவங்க வந்து கிளீன் பண்ணி குடுக்குறாங்க. அண்ட் நான் இங்க சைமல்டேனியஸா பருப்பு வேகறதுக்காக வைக்கிறேன். அ துவரம் பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அண்ட் 1/4 கப் மசூர் தால் எடுத்திருக்கேன். இது 2த்தையும் நான் இப்போ கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன். அண்ட் எங்க வீட்ல இந்த ஒரு பர்ட்டிகுலர் டிஷ்னா ரொம்பவே ஃபேவரைட். ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் 2 தடவையாவது இது செய்வோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபேவரைட். அண்ட் இதுக்கு காம்பினேஷன்னா ஏதாவது ஒரு பொரியலோ, இல்ல எக் ஃப்ரையோ ஏதாவது ஒண்ணு இருந்தா சாப்பிட சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் இத குக்கர்ல தான் செய்ய போறேன். ஸோ 1 1/2 கிளாஸ் பருப்புக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 4, 5 பல் பூண்டு அண்ட் பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அண்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அண்ட் பாலக்கீரை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் இத வேக வச்சுக்கணும். நான் கூடவே ரைஸ் கூட வச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு சைட் டிஷ்ஷா நான் வந்து முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போறேன். நான் எப்படி செய்றேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பச்சை மிளகா ஒரு 8ல இருந்து 9 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்ல கொஞ்சம் காரம் அதிகம் தான் சாப்பிடுறது. ஸோ அத ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் 4 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய ஹீட் பண்ணிட்டு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, அதில கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அத கூட கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் இத சேர்த்துட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இது லோ ஃப்ளேம்ல வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இத சீக்கிரமா வேகறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பண்றதுக்குள்ள எங்க குக்கரோட ப்ரெஷர் கூட இறங்கி இருந்துச்சு. ஸோ அத கூட நான் இப்போ சைமல்டேனியஸா ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ நீங்களே பார்க்கலாம் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த கீரை மட்டும் நான் செப்பரேட்டா எடுத்துட்டு, கையிலேயே நான் வந்து நல்லாவே மசிச்சிடுவேன். அண்ட் இந்த பருப்பு எல்லாமே இந்த கரண்டிலேயே இப்படி சும்மா இப்படி மசிச்சாலே போதும். அந்த அளவுக்கு மேஷ் ஆயிடும். அண்ட் கூடவே நான் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், முட்டை பொரியலுக்கு. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கீரை மசியலுக்கு இப்போ சும்மா இந்த மாரி மேஷ் பண்றேன் அவ்வளோதான். ஏன்னா 1, 2 பச்சை மிளகா அதிலேயே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கீரைய நான் இந்த மாரி மேஷ் பண்ணிக்கிறேன். ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும் நான் இந்த கீரை மேஷ் பண்றதுக்கு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 2 வருஷமா நான் இந்த மாரி கையிலேயே மசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அம்மா வீட்ல எல்லாமே இப்படி தான் செய்வோம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் மிக்ஸி ஜார்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் இப்போ பேக் டு ரொட்டீன் அப்படின்னு இப்படி கையிலேயே நான் வந்து இத மேஷ் பண்ணிப்பேன். அண்ட் நல்லாவே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, அ அத வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துட்டேன். இப்போ இத நல்லா கலந்துட்டு, அ தேவையான அளவு உப்பு இதுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சம் பாயில் ஆகுறதுக்கு விட்டுடணும். மேல கொஞ்சம் நொர வர மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போகுற வரைக்கும் நம்ம இத வந்து பாயில் பண்ணிக்கணும். அதுக்கு அரவுண்ட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் எடுக்கும் இந்த நொர எல்லாமே போறதுக்கு. ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இத பாயில் ஆகுறதுக்கு விட்டுடலாம். அண்ட் சைட்லயே நான் ரைஸ் கூட செக் பண்றேன். தண்ணி இன்னும் இருக்கா இல்லையான்னு. தண்ணி இல்ல. ஸோ அத மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கி இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 6 முட்டைய இதுக்கு சேர்க்கிறேன். ஸோ இத முட்டை சேர்த்துட்டு நல்லாவே கலக்கணும். அண்ட் கலந்துட்டு அது பொடியாகுற வரைக்கும் அத மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ நான் கூட அப்படிதான் பண்ணிட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலா இதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடும். அண்ட் கீரை பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பாயில் பண்றேன். இன்னும் ஒரு 5, 10 மினிட்ஸ் அந்த மாரி பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றேன். அண்ட் அதுக்கு கூடவே நான் அந்த கீரை மசியலுக்கு தாளிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஹீட் பண்ணதும் கடுகு அண்ட் அதுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்றேன். இந்த இந்த பர்ட்டிகுலர் மசியலுக்கு ஜீரகம் ஆட் பண்ணா ஒரு தனி டேஸ்ட் வரும் அதனால.
ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, அ இப்போ நான் வந்து கொஞ்சமா கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் இப்போ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா கீரை மசியல் ரெடி ஆயிடும். அவ்வளோதான், இன்னைக்கு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில தான் நான் வந்து பிக் பாஸ்கெட்ல ஆர்டர் போட்டிருந்த சில ஐட்டம்ஸ் எல்லாமே தேவையா இருந்துச்சு. ஸோ அதுக்கு கூடவே நான் இன்னைக்கு மாம்பழம் கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் டெலிவர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியல அந்த ஸ்மெல்க்கு. ஸோ அதனால இன்னைக்கு டின்னருக்கு இது காம்பினேஷனா சாப்பிடலாம் அப்படின்னு இதையும் கட் பண்றேன். நார்மலா எனக்கு வந்து பர்சனலா இந்த பருப்பு சாம்பார் இல்லைன்னா இந்த மாரி குழம்பு ஏதாவது செஞ்சா, இதுக்கு கூட மேங்கோ தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாரி சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு அ டின்னர் பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் கீரை மசியல் அண்ட் முட்டை பொரியல் கூடவே பங்கனப்பள்ளி மேங்கோ. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டின்னர் முடிஞ்சுது. அண்ட் இத பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து மறுபடியும் கிச்சன்ல இருந்து என்னோட விளாக கன்டின்யூ பண்றேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து Blinkitல ஐடி பேட்டர் வாங்கியிருந்தேன். ஏன்னா பால் வேண்டியதா இருந்துச்சு. ஸோ பால் கூட அப்படியே ஆர்டர் போட்டுட்டு, ஐடி பேட்டர் கூட வாங்கியிருந்தேன். இட்லி பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, இப்போ இட்லிக்கு எல்லாமே வைக்கிறேன். அண்ட் நேத்து வந்து நான் இந்த துவரம் பருப்பு போட்டு சட்னி செஞ்சிருந்தேன். அதுவே கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு லெஃப்ட் ஓவர். ஸோ அதையே இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி பேட்டர் என்னன்னா, பிகினிங்ல எல்லாமே ஃபர்ஸ்ட்ல நான் இத யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு தெரியாது இதுக்கு தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது அப்படின்னு. நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இட்லி பண்ணா அது நல்லாவே வராது. ஒரு மாரி ஃப்ளாட்டா இருக்கும். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு வாட்டி நான் வித்தவுட் ஆடிங் வாட்டர் நான் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஓகே, இதுக்கு தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இப்போ கூட அவ்வளோதான். ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு சேர்த்துட்டு. அவ்வளோதான். அண்ட் மத்தது எல்லாமே அப்படியே ஊத்திருக்கேன். ரொம்பவே சாஃப்ட்டா வந்திருந்துச்சு. அண்ட் லெஃப்ட் ஓவர் பேட்டர நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா, அது வெளியிலேயே இருந்தா சீக்கிரமாவே புளிக்குது. ஒரு மாரி புளி டேஸ்ட் வருது. ஸோ, அதனால இம்மீடியட்டா நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். அண்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடி ஆயிடுச்சு. அண்ட் யாருக்காவது துவரம் பருப்பு சட்னி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் கம்மிங் விளாக்ஸ்ல அந்த ரெசிபிய ஷேர் பண்றேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணது. எங்க அம்மா எல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. பட் நாட் ரெகுலர்லி. எப்போவாவது ஒரு வாட்டி செய்வாங்க. ஸோ, நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. ஸோ, ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, ஆப்வியஸா ஒரு கப் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இப்போ பால காய்ச்சுறேன். அண்ட் இந்த காஃபி குடிச்சிட்டு நெறைய வேலை இருக்கு. அது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிக்கணும். வீட்ட பெருக்குறது அது எல்லாமே முடிஞ்சாச்சு. மத்த வேலை எல்லாமே இருக்கும்ல, சில பல கிளீனிங் வேலை. நேத்து டின்னர் சாப்பிட்டதும் என்னால கிளீன் பண்ண முடியல கிச்சன் எல்லாமே. அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். நான் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வேலை எல்லாமே இப்போ நான் பண்ணி கிளீன் பண்ணணும். ஸோ அந்த வேலை இருக்கு. அண்டு எங்க வீட்ல பால்கனியில பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 12:00 ஆஃப்டர்நூன் அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வெயில் அடிக்கும். அந்த டைம்ல தான் இந்த மாரி காய போடுறது எல்லாமே பண்ணணும். போன சண்டே நாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அந்த டைம்ல நெறைய மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நனஞ்சிருந்துச்சு. ஸோ அத வந்து நான் 2 டேஸா வெயில்ல இந்த மாரி போட்டு காய வைக்கிறேன். அத காய வச்சுட்டு எடுத்து வச்சுடுவேன். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்குன்னு. புடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.